Hi friends, இன்னைக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறோங்க. காலிஃப்ளவர் 65 அது எப்படி பண்ணுறதுன்றது தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது நல்லாயிருக்கும். அதாவது கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். இப்போது இதில் வந்து 1/4 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுவும் 1/4 கப்பு. அதே அரிசி மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தாங்க கார்ன்ஃப்ளவர் பவுடரும் எடுத்திருக்கேன். இதுவும் 1/4 கப் தான். இது கூட வெறுமிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். இது கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே நம்ம வந்து கலந்து வைக்கணுங்க. இது கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும். நமக்கு தண்ணி தெளித்து எல்லா பக்கமும் காலிஃப்ளவரில் எல்லா சைடும் வந்து நம்ம மசாலா படுற மாதிரி நம்ம கலந்து வைக்கணும். தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து வைக்கணும். இதில் 1 சிட்டிகை அளவு சமையல் சோடா சேர்க்கணுங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து விடணும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டுங்க. நல்லா ஊறின பிறகு நம்ம பேனில் ஆயிலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்து வச்ச காலிஃப்ளவரை சேர்ப்போம். இடையில் காலிஃப்ளவரை நல்லா திருப்பி விடணுங்க. நல்ல வெந்து வருங்க. அதாவது சத்தம் அடங்கின பிறகு நம்ம காலிஃப்ளவரை எடுத்துட வேண்டியதுதான். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.